800 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டுறதுக்கு எவ்வளவு செலவாகும்? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக லேபர் எவ்வளோ ஆகும், மெட்டீரியல் எவ்வளோ ஆகும், டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். இந்த 800 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 பெட்ரூம், 2 பாத்ரூம், ஹால், கிச்சன், இதுக்கு எவ்வளோ செலவாகும்ன்றது ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன். சிமெண்ட் மூட்டை வந்து ஒரு 420 மூட்டை தேவைப்படும். 350 ரூபாய் ரேட்டில் ஒரு மூட்டை வாங்கினீங்கன்னா 1,47,000 ரூபாய் செலவாகும். 350 ரூபாயில் நல்ல பிராண்டடான மூட்டைகளே இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்பி வந்து ஒரு 3,500 கிலோ தேவைப்படும். 3 டன் கம்பி வந்து 70 ரூபாய் நல்ல ஒரு பிராண்டட்லேயே இருக்கு. 2,45,000 ரூபாய் செலவாகும். அடுத்தது செங்கல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல் 11 ரூபாய் ரேட்ல இருக்கு, 12 ரூபாயிலும் இருக்கு. 11 ரூபாய் ரேட்டான ஸ்டார்டிங் ரேட்லயே வாங்கணும்னா ஒரு 20,000 கல் தேவைப்படும். 2,20,000 ரூபாய் கல்லுக்கு மட்டும் செலவாகும். எம்சாண்டு ஒரு 17 யூனிட் எம்சாண்டு தேவைப்படும். 6,000 ரூபாய் ரேட்ல வந்து இன்னைக்கு நகரத்துல சேல்ஸ் பண்றாங்க. 1,02,000 ரூபாய் செலவாகும். பீ சாண்டு சுமாரா ஒரு 8 யூனிட் பூச்சி வேலைக்கு பீ சாண்டு தேவைப்படும். ஒரு யூனிட்டுடைய ரேட்டு 6,500 ரூபாய், 52,000 ரூபாய் செலவாகும். முக்கா ஜல்லின்றது காங்கிரீட்டுக்கு யூஸ் பண்றது. ஒரு 11 யூனிட் தேவைப்படும். ஒரு யூனிட்டுடைய ரேட்டு 5,000 ரூபாய், 55,000 ரூபாய் ஜல்லிக்கு செலவாகும். ஒன்றரை ஜல்லி வந்து பாத்தீங்கன்னா சுமாரா ஒரு 4 யூனிட் தான் தேவைப்படும். ஏன்னா இது வந்து காலம் குழிக்கும் பேஸ் மட்டத்துக்கு மட்டும் தான் தேவைப்படும், பெரும்பாலும் இது தேவைப்படாது. ஒரு 4 யூனிட் தேவைப்படும். ஒரு யூனிட்டுடைய ரேட்டு 4,800 ரூபாய், 19,200 ரூபாய் செலவாகும். அடுத்தது பேஸ்ட் மண் வந்து பாத்தீங்கன்னா சுமாரா ஒரு 30 யூனிட் வந்து தேவைப்படும். இது நீங்க போற ஐட்டம் பொறுத்து மாறுபடும். 30 யூனிட் பாத்தீங்கன்னா ஒரு யூனிட் 2,000 ரூபாய்னு சேல்ஸ் பண்றாங்க. 60,000 ரூபாய் செலவாகும் பேஸ்ட் மண்ணுக்கு மட்டும். அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க இந்த மெயின் வாசக்கால், பெட்ரூம் வாசல், இந்த ஜன்னல், இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க மரம், தேக்கு மரம், அடுத்தது பெட்ரூம் வாசலுக்கெல்லாம் வந்து படாக்கு இல்ல கோங்கு ஏதோ ஒரு மரம் வாங்குவீங்க. எந்த மரம் நீங்க வாங்கினாலும் சுமாரா ஒரு 48 சேஃப்டி நீங்க மரம் வாங்க வேண்டி வரும். 2,000 ரூபாயில இருந்தே பாத்தீங்கன்னா சேஃப்டி ஸ்டார்ட் ஆகுது. 2,500 ரூபாய் வாங்கினீங்கன்னா மீடியமான ரேட்டு. 2,500 ரூபாய் ரேட்ல வாங்கினீங்கன்னா 1,20,000 ரூபாய் செலவாகும். பாத்ரூம் டோருடைய ரேட்டு பாத்தீங்கன்னா 2,500 ரூபாய், 3,000 ரூபாய் ரேட்லயே ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 3,500 ரூபாய் ரேட்ல வாங்கணும்னா கொஞ்சம் நல்லா மீடியமான நல்லா இருக்கும். 2 டோரு 7,000 ரூபாய் செலவாகும். தர டைல்ஸ் வந்து ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீங்க வாங்க வேண்டி வரும். 800 ஸ்கொயர் ஃபீட்னா 50 ரூபாய் ரேட்ல வாங்கினீங்கன்னா நல்லா இருக்கும், மீடியமான ரேட்டு. 800 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 40,000 ரூபாய் டைல்ஸுக்கு, தர டைல்ஸுக்கு செலவாகும். சுவர் டைல்ஸ் கிச்சனுக்கு, பாத்ரூம்க்குலாம் ஒட்டுவீங்க. சுமாரா ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட் செலவாகும் உங்களுக்கு. 40 ரூபாய் ரேட்ல ஸ்கொயர் ஃபீட் வாங்குறீங்கன்னா 12,000 ரூபாய் வால் டைல்ஸுக்கு செலவாகும். கிரைனைட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிச்சன் மேடை, பூஜை ரூமு, அப்புறம் எக்ஸ்ட்ராவா எங்கன்னா ஒரு இடத்துல போடுவீங்க. 150 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கிரைனைட் வாங்குற மாதிரி இருக்கும். 100 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட்னு வாங்கினீங்கன்னா 15,000 ரூபாய் செலவாகும். பெயிண்டிங்க்கு பாத்தீங்கன்னா சுமாரா ஒரு 80,000 ரூபாய்க்கு நீங்க மெட்டீரியல் வாங்குற மாதிரி இருக்கும். பிளம்பிங் பாத்தீங்கன்னா ஒரு 85,000 ரூபாய்க்கு பிளம்பிங் சாமான் வாங்குற மாதிரி இருக்கும். பிளம்பிங்னா பாத்ரூம்க்கு ஃபிட்டிங்ஸ், கிளாசெட் எல்லாமே, பழுப்பு எல்லாமே வாங்குவீங்க. ஒரு 85,000 ரூபாய் கண்டிப்பா செலவாகும். அடுத்தது எலக்ட்ரிக்கலும் பாத்தீங்கன்னா நீங்க எலக்ட்ரிக்கல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளம்பிங்கோட அதிகமாவே வரும். 1,00,000 ரூபாய் எலக்ட்ரிக்கலுக்கு மட்டுமே நீங்க மெட்டீரியல் வாங்குற மாதிரி உங்களுக்கு செலவாகும். 13,59,200 ரூபாய் மெட்டீரியல் மட்டும் 800 ஸ்கொயர் ஃபீட் உள்ள வீட்டுக்கு வாங்குற மாதிரி இருக்கும். அடுத்தது லேபர் ரேட்ல மேஸ்திரி லேபர் எல்லாம் பாத்தீங்கன்னா போன வருஷம்லாம் 450 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் செஞ்சிருந்தாங்க. இந்த வருஷத்துல இருந்து பாத்தீங்கன்னா 500 ரூபாய் ரேட்டுக்கு மாறிட்டு இருக்காங்க. பல இடத்துல நான் 500 ரூபாய் ரேட்டே போட்டிருக்கேன். மேஸ்திரிக்கு பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் 500 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் வாங்குவாரு. 800 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 4,00,000 ரூபாய் செலவாகும். இந்த 4,00,000 ரூபாய் இறுதியான செலவு கிடையாது. இதுல ஸ்கொயர் ஃபீட் ரேட்ல வராத வேலைகள்னு பல வேலைகள் இருக்கு. டைல்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 1,100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீங்க டைல்ஸ் ஓட்டுற மாதிரி இருக்கும். 25 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட்னு டைல்ஸ் காரங்க எல்லாம் சிட்டில எல்லாம் சார்ஜ் பண்றாங்க. 27,500 ரூபாய் கூலி செலவாகும். பிளம்பிங் பாத்தீங்கன்னா ஒரு 40,000 ரூபாய் 800 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு செலவாகும். எலக்ட்ரிக்கல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50,000 ரூபாய் எலக்ட்ரிக்கலுக்கு செலவாகும். ஏன்னா இப்போ நார்மலா ஒரு 30,000 ரூபாய் எலக்ட்ரிக்கலுக்கு வருதுன்னா ஒரு 20,000 ரூபாய் வந்து ஸ்கொயர் ஃபீட் ரேட்ல வராத வேலைகள்னு சொல்லி எலக்ட்ரிக்கல்லையும் வரும். பெயிண்டிங் பாத்தீங்கன்னா ஒரு 40,000 ரூபாய் செலவாகும். கார்பெண்டருக்கு ஒரு 48,000 ரூபாய் கார்பெண்டர் ஒர்க்குக்கு செலவாகும். கிரைனைட் வட்டுறதுக்கு, அதை பாலிஷ் பண்றதுக்கு ஸ்கொயர் ஃபீட் 100 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. 15,000 ரூபாய் செலவாகும். ஓவராலா பாத்தீங்கன்னா லேபர் மட்டுமே 6,20,500 ரூபாய் செலவாகும். மெட்டீரியல் பாத்தீங்கன்னா 13,59,200 ரூபாய், லேபர் 6,20,500 ரூபாய், டோட்டலா 19,79,700 ரூபாய் வந்து செலவாகும். இதை நீங்க 800 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு போட்டீங்கன்னா 2,475 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு வரும். நகரத்திலாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிரீமியமான ஒரு பில்டிங்கை கட்டணும்னா 2,475 ரூபாய் ரேட்டு வரும்.
ரூ. 2500 ஸ்கொயர் ஃபீட் ரேட்டை விட குறைவா செய்ய முடியாதான்னு சொல்லி கேட்டீங்கன்னா நிச்சயமா செய்யலாம். ஒரு நார்மலான ஒரு வீடு வந்து செய்யலாம். ஆனா ஒரு பிரீமியமான வீடு வந்து ரூ. 2500 ஸ்கொயர் ஃபீட்டை விட கீழே செய்ய முடியாது. இதுவே லக்ஸரியான வீடு பாத்தீங்கன்னா அது இன்னும் அதிகமாகும். ஸ்கொயர் ஃபீட் ரேட்ல வராத வேலைகள்னு சொல்லி பல வேலைகள் இருக்கு. அது எல்லாமே பாத்தீங்கன்னா பில்டர்ஸுங்க வந்து உங்களுக்கு வேலையை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க சில வேலைகளை. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா சம்பு, செப்டி டேங்க், காம்பவுண்ட் சுவர், இபி கனெக்ஷன், அப்ரூவல், இது எல்லாமே எக்ஸ்ட்ரா வேலையில தான் வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஃபாலோ பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.